எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில் 3வது நூறில் 3வது 10 3வது பதிகத்தில் 3வது 10 பாட்டில் 5வது பாட்டு. இதனோட 4000 பாடல்கள். இதனோட வரிசை எண்ணு 2923. பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்கோ. ஜோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அது அளவாமோ. வேதியர் முழு வேத தமிழத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே. இது பாட்டு. பாட்டை பார்த்தீங்கன்னா, ஜோதியாகி, ஜோதியாகின்னா ஒளி வடிவமாகி பிரகாசமாக அப்படியே முழு அழலா அப்படியே நின்று உயர்ந்து நின்றன்னு அர்த்தம். ஒளி வடிவமாகி உயர்ந்து சுடர் விட்டு நின்ற அப்படின்னு அர்த்தம். ஜோதியாகி எல்லா உலகும் தொழும். எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் 14 உலகங்களும் தொடர்தான் நாராயணனை. ஜோதியாகி அப்படி விஸ்வரூபம் எடுத்த உடனே 17 சத்தியலோகத்தை தாண்டி போனான்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி அவரோட கால் பாதம் சத்தியலோகத்தை தாண்டி போச்சான். நட்சத்திர லோகம் சத்தியலோகம்லாம் தாண்டி மேலே போச்சான். அது மேல் கால், கீழ்கால் பாதாளத்தையும் தாண்டி போச்சான். அதனால அது மாதிரி எல்லா 14 உலகங்களும் வணங்கும்னு அர்த்தம். இல்லை, எல்லா உலகம் தொழும்னா 14 உலகம், 14 உலகங்களும் வணங்கும். ஆதிமூர்த்தி, ஆதிமூர்த்தின்னா எல்லாத்துக்கும் முழுமையானவன், முதன்மையானவன் அப்படின்னு அர்த்தம். இதுல எதுவும் முதன்மையானவன்றது ஆக்சுவலா இது பெருமாளை பத்தி வைஷ்ணவ பாடல்கள்ன்றதுனால முதன்மையானவன், முழுமையானவன், முதன்மையானவன் நாராயணன் சொல்லுவாங்க. அதுல இருக்கும் புராணங்கள்ல. சிவபுராணத்துல பாத்தீங்கன்னா சிவனை முதன்மையானவனா சொல்லியிருக்கோம். அதனால நம்ம யார் முதன்மையானவன்றது நம்ம சொல்றோன்றது அர்த்தம் இல்லை. இந்த பாட்டுக்கு அர்த்தம் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுல யார் அவர் பெரியவரா இவர் பெரியவரான்னு பேசுறதுக்கு நான் அதுக்காக வரல. அதுக்கான இடமும் இல்லை. இது அது மாதிரி இல்லை. அந்த பாட்டோட அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியப்பட்டிருக்காக தான் சொல்றேன். ஆதிமூர்த்தி என்றால், ஆதிமூர்த்தி என்றால்னா எல்லாருக்கும் முதன்மையான மூர்த்தி என்றால் அது அளவாமும். எல்லாருக்கும் ஆதிமூர்த்தின்றது படைப்பு தொழிலை செய்கிறவர். ஆதிமூர்த்தினா தானே தாம் உருவாகி அதுக்கப்புறம் எல்லாரையும் படைக்கிறது தானே. அதுதான் உங்களுக்கு உண்டு விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்து கடந்து சென்றவனைன்னு வரும் அதுல. அந்த பாட்டுல அந்த ஒரு பாட்டு திருவாய்மொழி பாட்டு தான். பெரியாழ்வார் பாட்டுல வரும். பெரியாழ்வாரோட பாடல்ல அந்த பாட்டு ஒன்று வரும். இதுதான் நம்மாழ்வார் பாடல் தான். திருவாய்மொழி பாடல்கள்ல அந்த பாட்டு ஒன்று வரும். நம்ம ஒரு பாட்டு, அது இந்த நம்ம பேச நின்ற தெய்வமும் பிறக்கும் அந்த பாட்டு வரும். சொல்றேன் உனக்கு, எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்றேன். அந்த பாட்டுல இந்த மாதிரிதான் வரும். எல்லாத்தையும் முழுங்கிட்டு சென்று அன்று விழுங்கி கறந்து உமிழ்ந்து கிடந்து இடந்தது கண்டும் தெளிய கிள்ளி தேசமாமதில் சூழ்ந்த அழகாயத்திற்கூர் அதனுள் ஈசன் பால் ஒரு அவம் பறைதல் என்னாவது இலங்கியற்கே அப்படி வரும் அந்த பாட்டு. அது அந்த இதுல வர பாட்டு, திருவாய்மொழியில வர பாட்டு. அந்த பாட்டு வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. ஜோதியாகி நின்று எல்லா உலகம் தோழும் ஆதிமூர்த்தி என்றால் அது அளவாகுமோ. வேதியர் முழு வேத தமுதத்தை. வேதியர் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு, ஞாபகம் வச்சுங்க. வேதியர்னா அந்தனர் மட்டும்தான் கிடையாது, வேதம் அறிந்த எல்லாருமே வேதியர்கள் தான். அதை ஞாபகம் வச்சுங்க. வேதம் அறிந்த எல்லாருமே வேதியர்கள் தான். அதுதான் சொல்றாங்க. வேதியர் முழு வேதத்தை. முழு வேதத்தைனா என்னன்னா, முழு இந்த இடத்துல என்னன்னா முழுமையா ரிக் யஜூர் சாம அதனோட 4 வேதங்களையும் முழுமையா, முழு வேதத்தை, அதான் முழுமையான்றது இந்த இடத்துல. அதாவது தெளிவர கற்றவன் சொல்றமே அது. வேதியர் முழு வேதத்து அமுதத்தை, அந்த வேதமாகி அந்த அமுதத்தை தீதில் சீர். தீதில்ன்றது குற்றமில்லாதன்னு அர்த்தம். தீதில் சீர், சீர்ன்றது முறையான, குற்றமில்லாத முறையான திருவேங்கடத்தானியே பெருமாளையே சேரும் அப்படின்ற 4 வேதத்தையும் கொடுத்தவர் பெருமாள் தான் அப்படின்ற. இதுல என்னென்ன இந்த பாட்டுல
ஜோதியாகி நின்று எல்லா உலகம் தோறும் ஆதிமூர்த்தி என்றால் அது அளவாகுமோ? ஜோதியாகி எல்லா உலகையும் அந்த எல்லாத்துக்கும் படைப்புக்கு காரணமான மூர்த்தின்னு சொன்னா அது மட்டும் அளவாகுமோன்னா அது கிடையாது, அது அளவு கிடையாது அவருக்கு. ஏன்னா படைத்தல் தொழிலோட இல்லை, காத்தல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் பண்றது அவர் தான் இல்லையா? அதனால அது அது வராது. அதனால அந்த அந்த வெறும் படைத்தல் தொழிலை பண்ணல, காத்தலையும் அழித்தலையும் சேர்த்து பண்றார். அதனால ஆதிமூர்த்தி என்றால் அது அளவாகுமோ? இந்த ஆதிமூர்த்தின்னு சொன்னா அது அளவாகாது. வேதியர் முழு வேத தமுதத்தை யாரம்மா இப்ப அவங்களோட பெருமையை சொல்றார். வேதியர் முழு வேதத்து அமுதத்தை, வேதியர்கள் வேதம் அறிந்தவர்கள், முழு வேத தமுதத்தை 4 வேதங்களையும் கற்று அறிந்த வேதவர்கள் குற்றமில்லாத முறையான திருவேங்கடத்தானுக்கு சொல்றா. திருவேங்கடத்தானியே அது அவனை தான் எல்லாரும் இதெல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்றதா அந்த பாட்டுல அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. அந்த பாட்டு இதுல வரும், திருவாய்மொழியில 4வது நூறுல 10வது பாட்டு. 4வது நூறுல 10வது பதியத்துல 3வது பாட்டு வரும். பரந்த தெய்வமும் பல்லுலகமும் படைத்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளிய கிள்ளீர் அப்படி வரும். அதுக்கப்புறம் சிரங்களால் அமர வணங்கும் திருக்கூறுள் பரந்திறன் மற்றன்றி பல்லுலகீர் பேசு மற்ற தெய்வமில்லை மற்ற தெய்வமில்லை பேசுமினேன்னு வரும். பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கிடந்து இடந்தது கண்டும் தெளிய கிள்ளீர். சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்கூறுள் பரந்திரன்றி பல்லுலகீர் தெய்வமற்றில்லை பேசுமினே. இந்த பாட்டு எனக்கு டக்குன்னு இதை முடிச்ச உடனே ஞாபகம் வந்து. தேங்க்யூ.